Salatullah, salamullah ala Yasin Habibillah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin tahirin wal mu'minina muslimina kullihim ajma'in. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாக. அவனது அன்பும் கருணையும் ஈருலகத்தின் தூதர் தாஜிதாரே மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற நம் மீதும் நம் குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, வயதால் அனுபவத்தால் மூத்த பெரியோர்களே, சகோதரர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வு கூட்டப்பட்டதனுடைய நோக்கம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்திருக்கிறது. உறவினர்களை ஒன்று சேர்ப்பதும் அந்த உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பரிமாறிக்கொள்வதும் என்று பல்வேறு முன்னேற்பாடுகளோடு அழகான முறையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறவை துண்டிப்பதால் ஏற்படும் தீமை அப்படிங்கிறதான் தலைப்பு. ஆனால் அந்த தலைப்புக்கு நான் பேசணும்னா எனக்கு குறைஞ்ச 1 மணி நேரம் வேணும். இப்போ 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த தலைப்புக்குள்ளே போகிறதை விட தாய்மார்களும் பெரியோர்களும் இருக்கிற சபையில் ஒரு முக்கியமான காலத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை பேசணும்னு நான் நாடுகிறேன். அது என்ன செய்தின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளின் நிலைமை குறித்து நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன? நாம் வாழ்ந்து விட்டோம், வாழ்க்கையின் நடுவிலே வந்து விட்டோம். ஆனால் வளருகின்ற துளிர் விடுகிற நம் பிள்ளைகளின் நிலை என்ன என்பது குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு சில இளைஞர்கள், சிறுவர்கள் மொபைல் போனில் மூழ்கி இருக்கிறார்கள், விளையாட்டுகளில் மூழ்கி இருக்கிறார்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள், காதல் கத்தரிக்காய் என்று அதிலே தன் நேரத்தை செலவழிக்கிறார்கள், ஊர் சுற்றுகிறார்கள், தனக்கு தேவையான அத்துணையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் பெற்றோர்களை நாடாமல் ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளின் விஷயத்தில் நம் நிலை என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன? ஒரு தந்தையாய் தினம் தினம் காலையில் எழுந்து குடும்பத்திற்காக உழைப்பதற்கு கடைக்கு செல்லுகிறோம், மீண்டும் மாலையில் வருகிறோம், தூங்குகிறோம். நம் பிள்ளை குறித்து நாம் யோசித்த நிகழ்வு என்ன? ஒரு தாயாய் என் பிள்ளைக்கு சமைத்து கொடுக்கிறேன், என் கணவனுக்கு சமைத்து கொடுக்கிறேன், அவர்களுக்கான துணிகளை துவைக்கிறேன், அவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கான நேரம் என்ன? என் பிள்ளைகள் எனக்கு நேரம் தருகிறார்களா? நான் என் பிள்ளைகளுக்கு நேரம் தருகிறேனா? அல்லது நாடகங்களில் என் நேரத்தை தொலைக்கிறேனா? அல்லது சமூக வலைதளங்களில் என் நேரத்தை தொலைக்கிறேனா? கொஞ்சம் யோசிப்பதற்கு தாய்மார்களும் பெரியோர்களும் இங்கே நினைவை கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் குரானில் ஒரு ஆயத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுமா? ஒரு தடவை சொல்லி பாருங்க. ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துவா எல்லாரும் தெரியுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லித்தரான், நீங்க பெற்றோர்களுக்காண்டி துவா செய்யுங்க. ரப்பி, என் ரப்பே, இர்ஹம்ஹுமா, எங்க பெற்றோர்கள் மீது நீ இரக்கம் காட்டு. சரி, இது வரைக்கும் ஓகே, இந்த துவா நம்ம கேட்குறோம்.
ஆனால் இன்னொன்று அடுத்த வார்த்தை தான் நீங்கள் கவனிக்கணும். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கமா ரப்பயானி சகீரா. என்னை என் பெற்றோர்கள் எப்படி பாதுகாத்தாங்களோ, ஒழுக்கம் கொடுத்தாங்களோ, வளர்த்தாங்களோ, அந்த மாதிரி நான் என் பெற்றோர்களை பார்ப்பதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு அல்லாஹ் எனக்கு நசீபை கொடுன்னு நம்ம கேட்குறோம்னா, நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம்? என் பிள்ளை இன்னைக்கு குர்ஆனின் வரிகளை ஓதினானா? என் பிள்ளை இன்று 5 நேர தொழுகையில் ஏதேனும் ஒரு நேர தொழுகையாவது தொடர்கிறானா? என் பள்ளிவாசலின் சஃபில் என் பிள்ளையின் காலடி படுகிறதா? கொஞ்சமும் யோசிக்க நாம் தவறுகிறோம், யோசிக்க கடமைப்படுகிறோம். என் பிள்ளையின் நிலை என்ன? நான் இன்று தொழுகையில் சஃபில் நிற்பதை போல் என் மௌத்துக்கு பின்னால் என் தொழுகையிலாவது என் பிள்ளை நிற்பானா என்ற கேள்விக்குறியில் இன்றைய சமுதாயம் இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையுடைய நிலை என்ன? நீங்கள் நம்மெல்லாம் உட்காந்து நல்லா கவனிங்க. நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட திக்ரு சொல்லுங்க, திக்ரு செய்யுங்கன்னு சொன்னால் நம்மளாம் என்ன செய்வோம்? சுபஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு ஏதாவது திக்ரு செய்வோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாரும் திக்ரு செய்யுங்க. ஷைத்தான் 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 திக்ரு செஞ்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பார்த்து, என்னடா அஜரத்து திக்ரு சொல்லி கொடுக்குறேன்னு ஷைத்தான் ஷைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. மூசா நபியினுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌன், அவன் பேரை சொல்லுங்க. ஃபிரௌன் 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 சொன்னா நன்மை கிடைக்க போதா? ஷைத்தான்னா நன்மை கிடைக்க போதா? கிடைக்காது. ஆனால் அந்த ஃபிரௌன் என்ற பெயரை குர்ஆனில் நீங்கள் ஓதினால், ஷைத்தான் என்ற பெயரை குர்ஆனில் நீங்கள் ஓதினால், ஷைத்தான் என்ற பெயரில் இருக்கிற 5 எழுத்திற்கான 50 நன்மைகளை பெறுவீர்கள். ஃபிரௌன் என்ற வார்த்தையில் இருக்கிற 5 எழுத்தின் 50 நன்மைகளை பெறுவீர்கள். குர்ஆனில் வருகிற போது அது அல்லாஹ்வின் எதிரியின் பெயராக இருந்தாலும் அதை ஓதுகிற போதான நன்மையை நானும் பெறுகிறேன். அதை சொல்லிக் கொடுத்ததால் என் குழந்தையும் ஓதுகிற போது அதன் நன்மையை அவனும் பெறுகிறான் என்ற எண்ணம் நமக்கு வரணும். குர்ஆனை எத்தனை வீட்டில் நம்ம ஓதிருக்கோம்? ஒரு வீட்டில் ஓதி பார்க்குறதுக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க. இல்லை கவனமாக கேட்டுங்க, நடந்த நிகழ்வு. என்ன கூப்பிட்டாங்க? முஸ்லீம் வீட்டில் ஓதி பார்க்குறதுக்கு, அஜரத்து என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டில் வந்து ஓதி பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, ஓதி பார்க்குறதுக்கு குர்ஆனை பார்த்து ஓதுவோம், பார்க்காம ஓதலாம். சரி, ஒரு பரக்கத்துக்கு பார்த்து ஓதுவோன்னு அந்த அம்மாட்ட குர்ஆனை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நல்லா கவனமாக கேளுங்க. முஸ்லீம் வீடு, குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். குர்ஆனை கொண்டு வர 1/4 மணி நேரம் தேடுறாங்க வீட்டில். குர்ஆனை 1/4 மணி நேரம் குர்ஆனை தேடுகிறார்கள். ரேக்கையில் இருந்த சீலைகள் கீழே விழுகிறது, எல்லாவற்றையும் கீழே கொட்டுகிறார்கள். பீரோலில் இருக்கிற ஆடைகளை கீழே தள்ளுகிறார்கள். எங்கே இருக்கிறது குர்ஆன்? தேடி கடைசியில் ஒரு குர்ஆனை எடுத்து வந்தார்கள். குர்ஆனை நான் திறக்கிறேன், உண்மையாக ஹக்காக நடந்தது. உள்ளே சில எண்கள் எழுதப்பட்டிருந்த பேப்பர் இருந்தது. நான் இது என்ன என்று கேட்டேன் அந்த பெண்ணிடத்திலே. அந்த தாய் சொன்னால் இது என் மகனின் ஜாதகம் என்று சொன்னார். என் மகனின் ஜாதகம் குர்ஆனில் வைத்தால் என் மகனின் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதனால் என் மகனின் ஜாதகத்தை குர்ஆனில் வைத்தேன் என்று அந்த பெண் சொன்னபோது நான் மீண்டும் கேட்டேன், உங்கள் மகனின் ஜாதகத்தை வைக்கிற போது அந்த மகனின் வாழ்நாள் நன்றாக இருக்கும் என்று நினைத்த நீங்கள் அந்த குர்ஆனை என் மகன் ஓதினால் அவன் வாழ்வு செழிப்பாகும் என்று ஏன் நினைக்கவில்லை என்று கேட்டேன். உங்கள் மகன் ஓதுவது என்ன? குர்ஆன் ஓதுகிறானா? எனக்கு தெரியல. அல்ஹம்து ஓதுகிறானா? எனக்கு தெரியல. யஸ்ஸர்னல் குர்ஆன் ஓதுகிறானா? எனக்கு தெரியல. வேறு எதை தெரிந்து கொண்டீர்கள்? உங்கள் பிள்ளைகள் நோண்டுகிற மொபைலில் அவன் எதை பார்க்கிறான் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இந்த பொறுப்பை சரியாக உணர்ந்து நீங்கள் வழி நடத்தவில்லை என்றால் வருகிற தலைமுறைகள் நாம் மரணத்திற்கு பிறகு
சிரமத்திற்கு ஆளாகுவார்கள் என்பதை இங்கு நாம் நினைவுபடுத்துகிறேன். ஏனென்னா இந்த சபை அவ்வளவு முக்கியமானது. இங்கெல்லாம் நம்முடைய குடும்பம் வந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பத்தில் ஆலிம்கள் என்று சொல்லுகிற போது நான் விரல் விட்டு எண்ணிக்கூடிய சூழலில் நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்தினுடைய ஆலிம்கள் என்று சொல்லுகிற போது விரல் விட்டு எண்ணுகிறோம். ஆனால் நான் சொல்ல வருவது, நீங்க ஆலிமால ஆக்க வேணாம், உங்களின் பிள்ளைகள் தொழுகையாளியாக மாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளை தொழுகையாளியாக மாற்றுங்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, தொழுகைக்கு போனா நம்ம நடந்து போகணும். நான் தொழுகைக்கு போகணும்னா நான் நடந்து போகணும். என்னுடைய கால், நல்ல கவனமா கேளுங்க, என்னுடைய கால், என் பொறுப்பில் இருக்கிற என் கால்கள் என்னை தொழுகைக்கு பள்ளிக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் இந்த கால்கள் என்னை எப்படி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும்? என் கால் என்ன தொழுகைக்கு அழைச்சிட்டு போலப்பா, என் கால் என்ன தொழுகைக்கு சப்ல நிக்க வைக்கல, இந்த கால் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போன்னு நினைக்கிறீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, உங்களின் பிள்ளையின் விஷயத்திலே கவனம் எடுங்கள். வருகின்ற தலைமுறைகள் ஒரு போதைப் பொருள் என்று சிக்கிக் கொண்டால் அதில் முஸ்லிம்களின் பெயர்கள் அங்கே பதிவாகிறது. இது சமூகத்தின் கேவலம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு பத்திரிகையிலும் முஸ்லிம்களின் பெயர்கள் குற்றவாளிகளாக பதிவு செய்யப்படுகிறது. ஏற்கனவே முஸ்லிம்களை அவர்களின் மீது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு இது ஒரு ஸ்வீட்டாக அமைந்து கொண்டிருக்கிறது. நாம் நம் பிள்ளைகளின் மீது கவனம் செலுத்த தவறுகிறோம். அவர்களுக்கான மார்க்கம் சம்பந்தப்பட்ட, குர்ஆன் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் ரசூலின் பயம் சம்பந்தப்பட்ட எதையும் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் தயாரிப்பு இல்லை. கராத்தே அனுப்புவது, கராத்தே கிளாஸ் போறதுக்கு அனுப்புறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு நான் அனுப்புறேன். ஸ்பெஷல் கிளாஸ் போறதுக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறேன். சிலம்பம் சுத்துறதுக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறேன். குர்ஆனை சொல்லித்தர நீ ஃபீஸ் எல்லாம் கட்ட வேணாம், காலையில் பள்ளிக்கு அனுப்பு என்று சொன்னால் இங்கே வீடே தூங்குகிறது 9 மணி வரை. வீடே தூங்குகிறது 9 மணி வரை. எங்கே குர்ஆனை கற்பது? எங்கே தன் தாய் தகப்பனுக்கு துஆ செய்வது? இங்கே யோசிக்கிறோம். வருங்கால தலைமுறைகள் மிகப்பெரிய சீர்கேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் விஷயத்தில், குறிப்பாய் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நல்லா கவனமாக கேளுங்க, உங்களின் பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். நல்ல கவனமாக கேளுங்க, உங்க பெண் பிள்ளைகளுக்கு எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்காதீர்கள், அவர்களை தனி அறையில் அமர்த்தாதீர்கள். இந்த ரெண்டுமே இங்கே நடக்குது. அவங்க எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்காங்கன்னு சொன்னா அவங்கள முட்டாளா வைங்கன்னு சொல்லல. இன்னொருவருக்கு கடிதம் எழுதுகிற, தூது அனுப்புகிற வேலையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள். இன்னைக்கு மொபைல் சேட்டிங், ஃபேஸ்புக்கில் சேட்டிங், இன்ஸ்டாகிராமில் இங்கே ரீல்ஸு எல்லாம் நடக்குது, சேட்டிங் நடக்குது. என் பிள்ளை படிக்க போது தனி அறையில் விட்டுறோம். படிக்கிற பிள்ளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கையில் மொபைலை கொடுத்துட்டு உள்ளே விட்டுறோம், மொபைலை கொடுத்துட்டு உள்ளே விட்டுறோம். உலகமே கையில் இருக்கிறது, நீங்கள் ரூமை மட்டும் ஏன் போட்டுறீங்கன்னு தான் தெரியல. உங்களின் பார்வையை விட்டும் தூரமாகிறார்கள், ஆனால் அவர்கள் அங்கே உலகத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுங்கள். அவர்களை பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ போய் விடுகிற போதும், அவர்களை அழைத்து வருகிற போதும் ஒரு தந்தையாய் அல்லது சகோதரனாய் உடன் சென்று இதை பொறுப்பாக நிறைவேற்றுங்கள். நாளை நம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு இது உதவியாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் முடிவடைகிறது. நான் முடித்துக் கொள்கிறேன். கடைசியாய் சொல்லுகிறேன், உறவுகள் எல்லாம் இங்கே உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உறவுகளை இங்கே வளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நம் பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் எடுங்கள். அவர்களின் படிப்பின் எதிர்காலம் குறித்து சிந்தியுங்கள். அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்வியையும் இறைவனுடைய கல்வியையும் குறித்து எது தெரிந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் யோசியுங்கள். அதற்கு முதலில் நீங்களும் தயாராகுங்கள் என்று சொல்லி நான் நிறைவு பெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.